தாய்மொழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையில் உலக சாதனை செய்தவர் அப்துல் கலாம். இந்திய ஜனாதிபதிகளில் மிக மிக எளிமையாக இருந்தவர் இவர் ஒருவரே. ஜனாதிபதி மாளிகையின் சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட்ட ஒரே ஜனாதிபதி இவர்தான். நாடெங்கும் பட்டி தொட்டியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கூட நாட்டின் மீது தேசப்பற்று ஏற்பட செய்தவர். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியை மாணவர்களை கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தியவர். நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர் திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். அதுபோல திருமணம் செய்தால் வளர்ச்சி பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என்று திருமணம் செய்ய மறுத்தார் அப்துல் கலாம். இவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயங்களும் காந்திய கொள்கைகளை பிரதிபலித்தது. மாணவ மாணவிகளை பார்த்ததும் அவர் பூரித்து போவார். அவர்கள் அருகில் சென்று பேசாமல் இருக்க மாட்டார். ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எழுதப்படாத சில மரபுகள் இருந்தன. பதவிக்கேற்ற முதல் நாளே அந்த மரபுகளை உடைத்தவர் அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் எனும் நூல் அப்துல் கலாமின் சுயசரிதையாக வெளிவந்துள்ளது. அப்துல் கலாம் நிறைய கதைகள் எழுதியுள்ளார். அந்த கதைகளின் வரிகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வார்த்தைகளாக உள்ளன. அப்துல் கலாம் தன்னடக்கத்தின் உற்சாகமாக திகழ்ந்தவர். அவரை போன்று பணிவான மனிதர்களை காண்பது என்று அரிது என்று உலக தலைவரை கூறினார். நான் என்ற அகந்த எண்ணம் அவரிடம் துளி அளவு கூட இருந்ததில்லை. சிறு வயது முதல் வாழ்நாளின் இறுதி வரை அமைதி அன்பு ஆகிய பாதையிலிருந்து அவர் விலகாமல் இருந்தார். நான் யார் தெரியுமா என்ற ரீதியில் அவர் ஒரு நாள் கூட செயல்பட்டதில்லை. ஒரு தடவை வெளிநாட்டுக்கு சென்றிருந்த போது விமான நிலைய அதிகாரிகள் அவர் அணிந்திருந்த கால் சீவை அகற்றி யோசித்து முழு ஒத்துழைப்பை கொடுத்தார். எந்த ஒரு இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி பரபரப்பு ஏற்படுவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு நாள் டெல்லி ஜீமா மசூதிக்கு தொழில் சென்ற அவர் நெருக்கடி காரணமாக கடைசி வரிசையில் கூட்டமாக நின்று இறைவனை தொழுது குறிப்பிடத்தக்கது. எந்த அளவுக்கு தன்னடக்கம் கொண்டிருந்தாரோ அதே அளவுக்கு தன்னம்பிக்கையை நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என்று அடிக்கடி கூறுவார். இந்திய அரசியல்வாதிகளிடம் இவர் அடிக்கடி உதிர்ந்த வார்த்தை தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்துதல். அதுதான் நம் மக்களின் வாழ்க்கைக்கு தரத்தை உயர்த்தும். உலக தலைவர்களின் அப்துல் கலாம் அளவுக்கு இளைய சமுதாயம் எழுப்பு கேள்விக்கு இதுவரை யாருமே உந்தனமான பழிதை அளித்ததில்லை. அப்துல் கலாமிடம் ஒரு தடவை ஒரு மாணவி நல்ல நாள் கெட்ட நாள் எது என்று கேட்டாள். அதற்கு அப்துல் கலாம் பூமி மீது சூரிய ஒளி பட்டால் அது படாவிட்டால் இரவில் நல்லது கெட்டது எதுவும் இல்லை என்றார். அவரை போல் நாமும் வாழும் என கூறி